மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் யாசர். என்னுடைய பெயர் ரோஜா. இந்த நிகழ்ச்சியில நாம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு மற்றும் இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் தொகுத்து அதை பேச போறோம். அதை எப்படி பேச போறோம்னா, ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக சட்டம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் பேச போறேன். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பொண்ணா புள்ளி விவரத்தோட அந்த நிகழ்ச்சிகளை பத்தி நான் பேச போறேன். இந்த தொகுப்பில் நாம என்ன தலைப்பு பத்தி பேச இருக்கிறோம் தோழர்? சமீபத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில பஹல்காம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. இதுக்கு உலக அளவுல மிகப்பெரிய அளவுல கண்டனங்களும் எழுந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். இந்த நிகழ்வுல 26 பேர் இதுல கொல்லப்பட்டன்ற செய்தியும் இதுல சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க, ஒரு எதிரி நாடு தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தாக்குதலுக்கு எதிராக இந்தியா என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யாம அவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிரிவினை அரசியல் அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இந்து முஸ்லீம் பயங்கரவாத தாக்குதல் என்ற பெயரை இந்து முஸ்லீமுடைய பிரிவினையா இங்க மாத்தி இருக்கிற ஒரு செயல் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பத்தின ஒரு பொய்யான பல வதந்திகள் இதுல பரப்பப்பட்டு வருகிறது. அப்ப இதுல என்னெல்லாம் வதந்திகள் பரப்பப்பட்டிருக்காங்க, ஒரு இந்திய குடிமகனா இருந்து நம்ம இதெல்லாம் என்னென்ன ஒன்றிய அரசுக்கு கேள்வி எழுப்பணும் அப்படின்ற ஒரு தொகுப்பு தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இதற்குடைய முதல் அவதூறு பொய் என்னன்னா, கேக் வெட்டி கொண்டாடினாங்க. அதாவது என்னன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எம்பசி ஒருவர் இந்த 26 பேர் செத்ததுக்கு கேக் வெட்டி கொண்டாடினதா ஒரு அவதூறு சொல்றாங்க. Cake for what is the celebration for? Are you from Pak High Commission? What is this? Sir, are you from Pak High Commission? Are you from Pakistan High Commission? Where are you from, sir? What is this? What is this cake for? Occasion क्या है? Occasion क्या है? खाली occasion बता। 28 लोग मरे, थोड़ा सा बताइए ना। दुख है इस बात का? What is this? आप कहाँ से आए हैं? Where are you from? बता दीजिए। आप बता दीजिए सर। कहाँ से हैं आप? दुख है इस बात का? இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரி இந்த விஷயத்த பரப்புறாங்கன்னு சொன்னா, 26 பேர் பஹல்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் தீவிரவாதிகளால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பாகிஸ்தான் அரசாங்கம் டெல்லியில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எம்பசில வச்சு இந்தியாவிலே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் கூட இந்த ஒரு விஷயத்த பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேக் வெட்டினது உண்மைதான், கேக் வெட்டினது இந்த தீவிரவாத தாக்குதல்ல கொல்லப்பட்ட அப்பாவி மக்களை வச்சுதான் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது சம்பந்தமாக நம்ம ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அந்த எம்பசில அவங்க இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரியுடைய மனைவிக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்காக ஏப்ரல் 22ஆம் தேதி தான் இந்த பஹல்காம் தாக்குதலே நடக்குது. இந்த தாக்குதலுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே அவங்க கேக் ஆர்டர் பண்ணிருக்காங்க, மனைவியோட பிறந்த நாளை சர்ப்ரைஸ் பண்ணி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அந்த ஒரு கேக்கை தான் அவரு டெலிவரி பண்றதுக்கு வரக்கூடிய நேரத்துல அவரை மீடியா எல்லாருமே ஒன்று சூழ்ந்துகிட்டு, நீங்க எதுக்காக கேக் எடுத்துட்டு போறீங்க, கேக் அங்க யார் ஆர்டர் பண்ணது, இந்த தாக்குதலுக்காக அவங்க செலிப்ரேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அவங்களே கேட்டுட்டு பதிலும் அவங்களே பரப்பிட்டாங்க. ஆமா, இதையும் நம்ம பார்க்கணும். கேள்வியும் அவங்களே கேட்டுட்டு அதுக்கான பதிலையும் அவங்களே போட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அப்ப அவர் ஒரு டெலிவரி பாய் அப்படிங்கறனால அந்த இடத்துல எதுவுமே பேசக்கூடாதுங்கிறதுக்காக எதுவுமே பேசாம அந்த கேக்க டெலிவரி பண்ண வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை வச்சு இவங்க பெரிய அளவுல பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பொய்யான விஷயத்தை. இந்த இந்தியன் நேவி ஆபீசர், அதாவது வினய் அப்படின்றவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்ததா ஒரு வீடியோ கூட பரவுச்சு. அவர் டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஒருத்தர் வந்து சுட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பரவுச்சு. இதை பொறுத்த வரைக்கும் வினய் நார்வல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேவி ஆபீசர், அதாவது கப்பல் படை சார்ந்த ஒரு அதிகாரி கொல்லப்பட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மைதான். ஆனா இந்த ஒரு விஷயத்துல எப்படி இன்னைக்கு அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு நபர் இறந்து போறதுக்கு முன்னாடி, அதாவது அவருக்கு ரீசெண்டா தான் மேரேஜ் ஆயிருக்கு, ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி தான் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பஹல்காம் அப்படிங்கிற பகுதிக்கே வந்திருக்காங்க. அப்போ வந்த இடத்துல கணவன் மனைவி மகிழ்ச்சியாக ரீல்ஸ் போட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை போயிட்டு கொன்னுட்டீங்களேடா தீவிரவாதிகளா சிம்பத்தி தேடி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும், விலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் பதிவுகளை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை நம்ம தேடி பார்க்கக்கூடிய நேரத்துல உண்மையாவே அந்த அதிகாரி தானா? ஏன்னு சொன்னா அதிகாரியுடைய போட்டோ வெளியா இருக்கு, டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவரோட போட்டோ வேற மாதிரி இருக்கு. அப்ப இது சம்பந்தமா நம்ம தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல யாரு டான்ஸ் ஆடினாங்களோ அவங்களே வீடியோ ஒண்ணு வெளியிடுறாங்க. அவங்களுடைய முதல் வார்த்தையே நாங்க இன்னும் சாகல. அப்போ பொய்ய பரப்பக்கூடியவங்களுக்கு அவங்க சொல்ற முதல் வார்த்தையே நாங்க இன்னும் சாகல, நாங்க உயிரோட தாண்டா இருக்கோம், எங்களை ஏன்டா கொண்டுட்டீங்கன்றது அவங்க பதிவே ஆரம்பிக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா யாஷிகா சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்களுடைய கணவரோட ஆடக்கூடிய வீடியோ தான். இவங்க 2 பேருமே இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கிறாங்க. நாங்க ஆடின வீடியோவை எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வலதுசாரிகள் இந்த நேவி ஆபீசர் வினய் நர்வல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய கடைசி நிமிடங்களை பாத்தீங்களா, இந்த ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு பொய்யா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆதாயத்துக்காக 2 பேரும் இவங்களே கொண்டுட்டாங்க. செத்து போனவங்களை உயிரோட வர வைக்கிற மாதிரி இவங்க உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் சாவடிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. எல்லாமே அரசியலுக்காகவும் வாக்குக்காகவும் மக்கள் மத்தியில இந்த கேள்விகள் எழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சென்டிமெண்ட்டை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்கன்றத இந்த ஒரு விஷயத்துல இருந்து பாக்குறோம். அப்ப இது 2வது பொய். அடுத்ததா இவங்க என்ன மாதிரியான விஷயத்த பரப்புறாங்கன்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸுமே இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு இவங்க சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க
பண்றாங்க அப்படின்னு சொன்னா கேரளால இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாகிஸ்தான் கொடியை வச்சுக்கிட்டு ஆதரவு தெரிவிச்ச வீடியோ எல்லாம் சோசியல் மீடியால வந்துச்சு. அப்ப அதெல்லாம் பொய்யா? இத பத்தி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வலதுசாரிகள் பிற்போக்குத்தனமா மட்டும் இல்ல, படிக்க எழுத தெரியாத ஒரு நபரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த விஷயம் பார்க்கும்போது தோணுது. ஏன் அப்படின்னா, கேரளால இருக்கக்கூடிய மக்கள் அரங்காடி அப்படின்னு ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள்லாம் இப்ப நாம எப்படி திருச்சி பாய்ஸ் மதுரை பாய்ஸ்னு போட்டுட்டு சுத்துவோம் ஜெர்சி போட்டுட்டு, அந்த மாதிரி அரங்காடி பாய்ஸ் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஜெர்சி போட்டுக்கிட்டு முஸ்லீம் லீக், அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சி கொடியை வச்சுக்கிட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அத நட்சத்திரம் போட்டிருக்கு, நிலா போட்டிருக்கு, இவங்க அதை பாகிஸ்தான் நினைச்சிட்டு எழுத படிக்க தெரியாம அது ஒரு பொய்யான பரப்புரை பச்சை கொடியை பார்த்துட்டு நிலாவை பார்த்தோன்னே இது பாகிஸ்தான் கொடி. பாகிஸ்தான் கொடினா பச்சை கலர்ல தான் இருக்கும், பச்சை கலர்ல கொடி வச்சிருக்கிறவங்க பாகிஸ்தானை சார்ந்தவங்கன்னு சொல்லி இவங்களே முடிவு பண்றாங்க. ஜம்மு காஷ்மீர்ல இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஜம்மு காஷ்மீருடைய முஸ்லீம் மக்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் ஒரு மிகப்பெரிய போய் பரவிட்டு இருக்கு. அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு வந்தவங்க ஒருத்தவங்க பதில் சொல்றாங்க. நீங்களும் நானும் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. தப்பிச்சு வந்தவங்களே ஒரு பதில் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, என்னுடைய கணவரை அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிட்டாங்க, அவர் இறந்துட்டாரு. அடுத்ததா அவங்க என்ன சுடுறதுக்காக வந்தாங்க, நான் தப்பிச்சு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டே என்ன சுட வந்தாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரை சார்ந்த லோக்கல் இளைஞர்கள் 2 பேரும் பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு கத்திக்கிட்டு ஓடி வந்து என்ன அணைச்சுக்கிட்டு என் கூட என் மகன் இருந்தா அவனையும் கூட்டிக்கிட்டு 2 பேருமே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களாலதான் நாங்க உயிர் பொழைச்சே இங்க வந்தோம். அந்த காஷ்மீர் உள்ளூர் மக்கள் உதவி செய்யலாட்டி நாங்களும் எங்களுடைய கணவரை போலவே இறந்திருப்போம். அவங்க 2 பேருமே என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த தாய் கொடுக்கக்கூடிய பேட்டியும் சோசியல் மீடியால வைரலா போகுது. ஆனா இதை பரப்புறவங்க இதை விட அதிகமா பரப்புறது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களும் அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டாங்க. பல நபர்கள் துப்பாக்கி தோட்டாக்களால காயப்பட்டிருக்காங்க. இவங்களை கொண்டு போய் எப்படியாச்சும் மருத்துவமனையிலாச்சும் சேர்த்துட்டோம்னா இவங்க உயிரை பாதுகாத்துடலாம்னு சொல்லிட்டு உள்ளூர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல ஒருத்தர் அங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தரை தூக்கி தோல்ல போட்டுட்டு ஓடுறாரு. இந்த ஒரு வீடியோ இந்த தாக்குதல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காவல்துறை அதிகாரிகள் உள்துறை எல்லாமே விசாரணை நடத்தக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு வீடியோ எல்லாம் சோசியல் மீடியால வைரலா பரவுது. அப்ப இது பரவ ஒரு விஷயத்தை இங்க உடைக்க முடியுது. என்ன விஷயம் உடைக்கப்படுது அப்படின்னு சொன்னா, உள்ளூர் இளைஞர்களும் அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக போயிருக்காங்க, இவங்க தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிரூபிக்கப்படுது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை நிரூபிச்சுட்டா உள்துறை அமைச்சகத்தை கேள்வி கேட்டுருவோம், ஒன்றிய அரசாங்கத்தை கேள்வி கேட்டுருவோம். இங்க இந்து முஸ்லிம் பிரச்சனையை ஏற்படுத்த முடியாது, இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற வேற நாடுகள் எதிரி நாடுகள்ன்றத நிரூபிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இதை எப்படி வலதுசாரிகள் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, இந்த வீடியோவை அவங்க எடுத்து போட்டு இது அங்க இருக்கக்கூடிய பஹல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞரோட வீடியோவே கிடையாது, இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உத்தரகாண்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நிலச்சரிவு ஏற்படக்கூடிய நேரத்துல அந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட ஒருத்தரை தூக்கிட்டு போற வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறாங்க. ஆனா இப்போ அதை நம்ம ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, இவருடைய பேரு சஜாத் அகமது பட் அப்படிங்கிறவரு. இவரு பஹல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு போர்வை விற்கக்கூடிய போர்வை வியாபாரியா இருந்திருக்கிறார். இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அதுக்கும் அவர் பல விஷயங்கள் பதிலாகவும் சொல்லி இருக்கிறாரு. அப்போ இந்த வீடியோ அப்படிங்கிறது, இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது பஹல்காம் பகுதியில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட நபர்களை அவர் பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சிருக்கிறாரு. ஆனா இதை அவங்க மறைக்கணுங்கிறதுக்காக இது இப்ப எடுத்த வீடியோவே இல்ல, எப்பயோ எடுத்த வீடியோன்னு சொல்லிட்டு பொய்யையே இப்ப பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பஹல்காம் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு அங்க நிறைய குதிரை ஓட்டிகள் இருப்பாங்க. குதிரை ஓட்டிட்டு போறதுக்கு அவங்க கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போற டைம்ல அந்த டைம்ல தீவிரவாதிகள் உள்ள நுழையும் போது அவங்க கிட்ட இருக்க துப்பாக்கியை பறிக்க ட்ரை பண்றாரு. இவங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த துப்பாக்கி குண்டல இவரும் இறந்து போயிறாரு. இறந்த ஒரு மனிதர் தான் அந்த ஒரு முஸ்லீம். அந்த 26 பேர்ல இறந்தவர்ல ஒரு முஸ்லீம் தான். அவர் எதை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காருன்னா, நம்ம கூட வந்து அந்த டூரிஸ்ட காப்பாத்தணும்ன்ற ட்ரை பண்ணி தான் அவர் இறந்து போனாரு. அப்ப இந்த சான்று என்பது அவங்க மறக்கக்கூடிய அந்த பொய் இருக்கு இல்லையா, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் உள்ளூர் இளைஞர்கள் செயல்பட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்கு இது முறியடிக்கக்கூடிய விதத்திலையும் சான்றாகவும் இருக்கிறது. இந்தியாவினுடைய வரி பணம் அப்படிங்கிறது அதிகமாக செலவு செய்யப்படக்கூடிய இடங்கள்ல முதல் இடத்துல ராணுவம் இருக்கு. இந்த இடம் பஹல்காம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் பார்டருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய அமைச்சகம் முழுமையான பாதுகாப்பை வழங்கி இருக்கணும். ஏன்னா பல சுற்றுலா பயணிகள் அங்க வராங்கன்னு சொன்னா அப்ப போகக்கூடிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பை இவங்க கொடுத்திருக்கணும். ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்த பஹல்காம் அப்படிங்கிற பகுதி 125 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பகுதி. பார்டர் அந்த பக்கம் இருக்கு, அந்த லைனுக்கு பக்கத்துல பாகிஸ்தான், இந்த லைன்ல இந்தியா அப்படிங்கிற ஒரு சூழல் 125 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்க. அப்ப இந்த 125 கிலோமீட்டருக்கு அந்த பயங்கரவாதிகள் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னா அது வரைக்கும் இந்திய ராணுவம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விங்க இருக்கு. ஆமா,
முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, சரி அப்படியே பயங்கரவாதிகள் வராங்கன்னு வைங்க, வந்துட்டு சரி நம்மளுடைய உயிர்கள் 26 உயிர்கள் வந்து கொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த பயங்கரவாதிகள் மறுபடியும் பாகிஸ்தானுக்கே போனாங்களா, அவங்க என்ன ஆனாங்க, அதுக்காக என்ன அரசு நடவடிக்கை எடுத்ததுன்னு கேட்டா எதுவுமே இல்ல. அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்னங்க மாத்தி பேசுறீங்க? அத 10 யூடியூப் சேனல்ல பேன் பண்ணிருக்காங்க, பாக்கல நீங்க? பாதுகாப்பு வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நடிகைக்கு பாதுகாப்பு, ஆமா, நடிகர் விஜய்க்கு பாதுகாப்பு, ஆமா, RSS தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. அடுத்து முக்கியமா மாநில தலைவர் பதவியில இருந்து ஒதுக்கப்பட்ட அண்ணாமலைக்கே பாதுகாப்புங்க. யாருக்கு இங்க பாதுகாப்பு இல்லை தெரியுமா? அப்பாவி மக்கள், ஓட்டு போட்டு அப்பாவி மக்கள், அரசை நம்பிக்கூடிய அப்பாவி மக்களுக்கு இங்க பாதுகாப்பு இன்றி இருந்த செய்திகள் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். சொன்னா 22ஆம் தேதி ஏப்ரல் மாசம் தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது. ஏப்ரல் 8ஆம் தேதி, அதாவது அந்த நாள்ல இருந்து சில நாட்களுக்கு முன்னாடி தான் உள்துறை அமைச்சர் அவருடைய பிஸி ஷெட்யூலுக்கும் மத்தியில தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கே போயிருக்கிறாரு. போன இடத்துல அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், அந்த மாநிலத்துடைய டிஜிபி, அங்க இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரியினுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய பாதுகாப்பை இன்னும் எப்படி பலப்படுத்துறது, எந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட பேசப்பட்டிருக்கு. அப்போ 8ஆம் தேதி பேசிட்டு 22ஆம் தேதி இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னா, அந்த நாள்ல நீங்க என்ன பேசுனீங்க, எந்த பாதுகாப்பை பலப்படுத்தினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இந்த இடத்துல இருக்கு. ஏப்ரல் 22 இந்த கொடூரம் நடந்துட்டு இருக்க டைம்ல வந்து பிரதமர் எங்க இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, எங்க சவுதி அரேபியால இருந்திருக்காரு. சரி, அன்னைக்கு வர முடியல. அன்னைக்கு நேரா சுற்றுலா தலத்தை வந்து அவர் கேன்சல் செஞ்சுட்டு திருப்பி இந்தியா வராரு. சரி, நேரா சம்பவம் நடந்த இடத்துக்கு வருவாரு, கண்காணிப்பாரு, என்ன பிரச்சனை நடவடிக்கை எடுப்பாருன்னு பார்த்தா நேரா பீகாருக்கு போறாரு. எதுக்கு பீகாருக்கு? எதுக்கு போறாரு? தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான். தேர்தல் பிரச்சாரத்துல போயிட்டு என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வர போறோம் பேசினாரா? நேரா வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. சரி, போயிட்டு மறுபடியும் அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனை வந்து சமாளிப்பாரு, நடவடிக்கை எடுப்பாரு நம்ம திருப்பி பார்த்தோம்னா, இப்ப வரைக்கும் பிரச்சனை நடந்து 8 நாட்கள் ஆகுது. இப்ப நெக்ஸ்ட் இயர் எப்ப போவாரு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தேர்தல் வந்தா போவாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் போவாரு. ஏன்னா பீகார்ல நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, இதை வன்மையா இந்தியா கண்டிக்குதுன்ட்டு கூட பிரச்சாரத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு வார்த்தையா தான் அந்த ஒரு விஷயத்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுதான் அவர் வந்து அடுத்த நம்ம ஜம்மு காஷ்மீர் எப்ப பாப்போம்னு கேட்டா பிரச்சாரத்தை அப்பதான் பார்ப்போம். தேர்தல் நேரத்துல கண்டிப்பா சந்திப்போம். இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகளையும் அரசியல் பிரச்சனைகளையும் பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த நிகழ்வுல உங்களை பாக்குறோம். நன்றி.